விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எல்லாருக்கும் வணக்கம் 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 வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஒரு நண்பரா பார்த்திருக்கேன், நல்ல ஒரு மகனா பார்த்திருக்கேன், நல்ல ஒரு கணவரா பார்த்திருக்கேன், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனா பார்த்திருக்கேன், ஒரு பொறுப்புள்ள ரொம்ப பொறுப்புள்ள நண்பனா பார்த்திருக்கேன். இப்போ அவரை இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் முதலமைச்சரா நான் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதை விட ஒரு நண்பனுக்கு என்னங்க பெருமை? என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, என்ன ஒரு நடிகன்னு சொல்லும் போது எனக்கு பெருசாக நான் பெருமைப்பட மாட்டேன். நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. என்ன ஒரு இயக்குனர் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறதுல நான் பெருமைப்பட மாட்டேன். எம்எல்ஏன்னு சொல்கிறதுல பெருமைப்பட மாட்டேன். அமைச்சர்னு சொல்கிறதுல பெருமைப்பட மாட்டேன். ஆனால் தளபதியுடைய நண்பன், அதுக்கு மட்டும்தான் பெருமைப்படுவேன். அது சொல்லும் போது எனக்கு பேச்சு வரல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தளபதியுடைய நண்பனை இந்த தூத்துக்குடியில ஜெயிக்க வச்சீங்க பாத்தீங்களா? ஜெயிக்க வச்சீங்களே. நான் அன்னைக்கு சொன்னேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஜூன் 22 தளபதியுடைய பிறந்த நாள், முதலமைச்சருடைய பிறந்த நாள். அன்னைக்கு நான் சொல்லும் போது நம்ம தளபதியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு இந்த தூத்துக்குடியினுடைய வெற்றியையும் தமிழ்நாட்டில் தாவேக்கா ஜெயிக்கிறதையும் வெற்றியா நம்ம பரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதை சாத்தியமாக்குனது யாரு? நீங்க தாங்க. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். நன்றி நன்றி நன்றி. தளபதிக்கு இந்த ஊர் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? தன்னுடைய நண்பனை பிடிக்கிற அளவுக்கு இந்த ஊர் தூத்துக்குடியை பிடிக்கும், இந்த மண்ணை பிடிக்கும். இந்த மண்ணின் மைந்தன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவ்வளோ வேணும், சரிங்களா? தளபதியுடைய இந்த பர்த்டே இதோ நாளான்னைக்கு வருது. அதில் இத்தனை பேர், கிட்டத்தட்ட ஒரு 3250 பேர் இணைகிறாங்க அப்படின்னுங்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? அவர்லாம் எங்க கட்சி எப்படிங்க ஆரம்பிப்பாரு அப்படின்னாங்க. ஆரம்பிச்சாரு. சரிங்க, அவர் எப்படிங்க எலெக்ஷனை சந்திப்பாரு அப்படின்னாங்க. சந்திச்சாச்சு. எப்படிங்க அவரு ஜெயிப்பாரு? ஜெயிச்சாச்சு. சரிங்க, ஜெயிக்கலாங்க. எப்படிங்க ஆட்சி அமைப்பாரு? அமைச்சாச்சு. சொல்றத படிப்படியா செய்யறவுதான் நம்ம தலைவர். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது போகணும் அப்படின்றதுக்கு. அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, அதிலும் அரிது தளபதியின் நண்பனாய் பிறப்பது. இதை உணர்ந்தவன் நான். ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லணும் அப்படின்னு இங்க, ஏன்னா எல்லாம் இணைஞ்சவங்க எல்லாருமே இளைஞர்கள், தளபதியினுடைய தம்பிகள். நீங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான், ரொம்ப பொறுப்புள்ள இளைஞர்களா நடந்துக்கணும். ரொம்ப பொறுப்புள்ள ஒரு இளைஞர்களா நடந்துக்கணும். அதுதான் நம்ம தளபதியுடைய பிறந்த நாளுக்கு நம்ம ஒரு ஓத்தா எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்துக்குவீங்களா? ஷுவரா? போதை இல்லாத பொறுப்புள்ள ஒரு இளைஞர் சமுதாயம், தூத்துக்குடி மக்கள், தூத்துக்குடி போதை இல்லாத ஒரு ஜோனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது நம்ம இளைஞர்கள் கையில தான் இருக்குது. நீங்க கண்டிப்பா பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, முதியவர்கள் பாதுகாப்பு, இதுலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப பொறுப்பா இருக்கணும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தளபதியின் பிறந்த
இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த விழாவை ஏற்பாடு செஞ்ச அபிக்கும், நம்ம மாவட்ட செயலாளர் சாமுக்கும், நம்ம அண்ணன் கிஷோர் அண்ணன் அவர்களுக்கும், நம்மளுடைய கோல்டன் அண்ணன் அவர்களுக்கும், துணை செயலாளர் கோல்டன் அண்ணன், மத்திய மாவட்ட இணை செயலாளர் கோல்டன் அண்ணனுக்கும் ரொம்ப 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 நன்றி. அவங்க எனக்கு எப்படி கேம்பெயினில் இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்களோ, அதாவது எஸ்டிஆர், கிஷோர், சாம், இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எனக்கு ஒரு பெரிய பில்லர்ஸாக பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ரொம்ப 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 நன்றி. புதுசாக இணைஞ்ச அபிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அண்ணன் விஜயசீலன் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே ஒரு டீமாக இந்த ஊருக்காக, இந்த மக்களுக்காக தளபதியுடைய பேரையும் புகழையும் தேங்க்யூ, நன்றி. விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.